بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم ثبتني على الهدى والصراط المستقيم. اللهم ثبتني على سواء السبيل. يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم اجعلنا على بينة من الأمر، واجعلنا من الراشدين الهادين المهتدين. اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. اللهم يسر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்களுக்குரிய மதிப்பு, மரியாதை, கண்ணியம் என்ன? இந்த உம்மத் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதை பற்றி காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்து தந்த அஷ்ஷிஃபா நூலை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நூலுடைய இரண்டாவது பகுதியில் நாம் இருக்கின்றோம். அந்த இரண்டாவது பகுதியில் குறிப்பாக சென்ற வார அமர்விலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையானவர்கள், சுத்தமானவர்கள், அவர்களுடைய உடல் நறுமணம் மிக்கது, ஏனைய மனிதர்களை போன்று அவர்களுடைய உடலிலிருந்து துருவாடையோ அல்லது மனிதர்கள் சங்கடப்படும்படியான நாற்றமோ வீசாது. அவர்கள் முழுமையாக அழகானவர்கள் மட்டுமல்ல, அழகிய நறுமணமும் உடையவர்கள். அதாவது நறுமணம் அவர்கள் பூசவில்லை என்றாலும், பொதுவாக குளித்ததற்கு பிறகு நறுமணங்கள் பயன்படுத்தியதற்கு பிறகு மனிதனுடைய உடல் எப்படி சுத்தமாக இருக்குமோ, நல்ல வாடை உடையதாக இருக்குமோ, அதைவிட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் நறுமணம் மிக்கதாகவும் தூய்மையானதாகவும் மனிதர்கள் நுகர்ந்து அந்த வாசனையை கொண்டு மகிழ்ச்சி அடையும்படியாகவும் இருக்கும் என்பதை இமாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவான ஆதாரபூர்வமான பல செய்திகளை கொண்டு நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். இந்த நூலுடைய போங்கை போன்று, அதாவது நூலுடைய ஆரம்பத்தில் சஹீஹான உறுதியான செய்திகளை இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். பிறகு அது குறித்து சொல்லப்படக்கூடிய பல தகவல்களை இமாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதில் சில அறிவிப்புகளால் பலவீனமானவையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை இதற்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம், அதுபோன்று அவர்களுடைய சிறுநீர், அவர்களுடைய மலத்தை குறித்து வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான அறிவிப்புகள் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கின்ற காரணத்தால் பொதுவான மக்களுக்கு அவற்றை பற்றி பேசுவது, அவற்றை குறித்து சர்ச்சை செய்வது ஒரு கல்வி சார்ந்த பலன் இருக்காது என்ற காரணத்தால் அந்த பகுதியை நாம் விட்டுவிடுகின்றோம். ஆக சுருக்கமாக பொதுவாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இதுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணமிக்கவர்கள், அவர்களுடைய வியர்வை நறுமணமிக்கது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நறுமணம் என்பது, அதாவது இத்ர் போன்ற நறுமணங்கள் பூசாமலேயே அவர்களுடைய உடலுடைய வேர்வைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் என்பதை தெளிவான ஆதாரங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். இது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில மாற்று கருத்து கிடையாது. இது போக இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கின்ற காரணத்தினால அறிஞர்களுக்கு மத்தியில அதில் பல மாறுபட்ட கருத்துகள் இருக்கும். பலவீனமான அறிவிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்கும், பலவீனமான அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளாத அறிஞர்களுடைய நிலைப்பாடு வேறு ஒன்றாக இருக்கும். அதனால அந்த சர்ச்சைக்குள்ளார நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பிரிவுக்கு நம்ம போவோம். ஃபஸ்லுன் ஃபீ உஃபூரி அக்லிஹி வ தகாயி லுப்பிஹி வ குவ்வத்தி ஹவாசிஹி
وفصاحة لسانه واعتدال حركاته صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அக்ல் என்றால் புத்தி, அது முழுமையானது. வதக்காயி லுப்பிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு மிகவும் நுணுக்கமானது, நுண்ணறிவுடையது, ரொம்ப ஷார்ப். வகுவத்தி ஹவாசிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹவாஸ் என்று சொன்னால் 5 புலன்கள், ஐம்புலன்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, பார்வை, செவி, தொற்றுணர்தல், நுகர்தல், இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் வலிமை மிக்கவை. வஃபஸாஹத்தி லிசானிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவன்மை உடையவர்கள். வஅதிதாலி ஹரகாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவு, அதாவது அவர்கள் பேசுவது, நடப்பது, ஒன்றை எடுப்பது, கொடுப்பது, எந்த ஒரு செயலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் ஒரு அமைப்பாக, ஒரு ஒழுங்காக, ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். எந்த ஒன்றின் பக்கமும் சாய்ந்ததாக இருக்காது, ஒரு நடுநிலையானதாக இருக்கும். சில பேர் நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க, சில பேர் ரொம்ப வேகமா நடப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், பேசும்போது சில குறைகள் இருக்கும், பார்க்கும்போது சில குறைகள் இருக்கும். ஆனா இப்படி மனிதர்களின் உறுப்புகளிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஒரு ஒழுங்கோடு இருக்கக்கூடிய மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஃபஸ்லுன் ஃபீ உஃபூரி அக்லிஹி வ ذகாஇ லுப்பிஹி வ குவ்வத்தி ஹவாசிஹி வ ஃபஸாஹத்தி லிசானிஹி வ இஅ்திதாலி ஹரகாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்ல், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூளையின் பிரெயின் அக்ல், அந்த புத்தியினுடைய முழுமை அடைந்தது, நிறைவடைந்தது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த அறிவிலே நுண்ணறிவை, நுணுக்கத்தை கொடுத்திருந்தான். அதுபோன்று அவர்களுடைய உடல் உறுப்புகளுடைய ஆற்றல்கள் அனைத்தும் முழுமை பெற்றது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த நாவன்மை மிகவும் பரிபூரணமானது. அதுபோன்று அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு ஒழுங்குற அமைய பெற்றது. வ அம்மா உஃபூரு அக்லிஹி வ ذகாஉ லுப்பிஹி வ குவ்வத்து ஹவாசிஹி வ ஃபஸாஹத்து லிசானிஹி வ இஅ்திதாலு ஹரகாத்திஹி வ ஹுஸ்னு ஷமாயிலிஹி ஃபலா மிர்யத அன்னஹு கான அஅகல الناس வ அத்காஹும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு முழுமை பெற்றவர்களாக, புத்தி கூர்மை உடையவர்களாக, அவர்களுடைய ஐம்புலன்கள் வலிமை பெற்றதாக, அவர்களுடைய நாவன்மை மிகவும் தெளிவான நாவன்மை உடையவர்களாக, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒழுங்கு பெற்றதாக இருந்தது என்பதும், வஹுஸ்னு ஷமாயிலிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் மிக அழகிய பண்புகளாக இருந்தது என்பதும், ஃபலா மிர்யத, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அன்னஹு கான அஅகல الناس, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே மிகவும் புத்தி கூர்மை உடையவர்களாக, வ அத்காஹும், மக்களிலேயே மிகவும் ஸ்மார்ட், மிகவும் நுண்ணறிவாளராக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வமன் தஅம்மல தத்பீரஹு அம்ர பவாத்தினில் ஹல்கி வ லவாஹிரிஹிம் وسياسة العامة والخاصة مع عجيب شمائله وبديع سيره فضلا عما أفاضه من العلم وقرره من الشرع دون تعلم سبق ولا ممارسة تقدمت ولا مطالعة للكتب منه لم يمتري في رجحان عقله وثقوب فهمه لأول بديهة وهذا ما لا يحتاج إلى تقريره لتحقيقه. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான காரியங்களை எல்லாம் எப்படி நிர்வகித்தார்கள், பொதுமக்களுடைய அதுபோன்று தனக்கு நெருக்கமாக இருந்த விசேஷமான மக்களை, அதாவது சாதாரண மக்களும் சரி, விஐபிகளும் சரி, இப்படி எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டார்கள் என்பதை ஒரு மனிதர் சிந்தித்து பார்ப்பாரே ஆனால்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை, ஒரு மனிதனுடைய அறிவின் முதிர்ச்சியை நாம் புரிவதாக இருந்தால் அவர் மக்களிடத்தில் எப்படி பழகுகிறார், மக்களோடு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், எப்படிப்பட்ட தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதை ஆராய வேண்டும். இப்ப ஒரு தலைமைத்துவத்துக்கு மிக அழகிய முறையில், பொருத்தமான முறையில் தகுதி உடையவர் யாரு? மந்திரிகளிடத்துல எப்படி பேசணும், அதுபோன்று தன்னுடைய பணியாளர்களிடத்துல எப்படி பேசணும், பொதுமக்களை எப்படி அணுக வேண்டும், வெளிநாட்டு மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், வெளிநாட்டு முகவர்களோடு தூதுவர்களோடு எப்படி பேச வேண்டும், வெளிநாட்டுடைய மன்னர்களோடு ஆட்சியாளர்களோடு எப்படி பேச வேண்டும், இப்படியாக மனிதர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், அவர்களை எப்படி நடத்த வேண்டும், அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரையும் கையாண்டு ஒரு நிலைத்தன்மையை யார் அடைவாரோ அல்ஹம்துலில்லாஹ் அவர் அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர், பக்குவம் பெற்றவர், அவருடைய அறிவு நுண்ணறிவானது என்பதை உலகம் சான்று சொல்லும். அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்ப்போமே ஆனால் மூமின்களோடு முஸ்லிம்களோடு எப்படி அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும், முனாஃபிக்குகளோடு எப்படி அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும், எதிரிகளாக இருந்த யகூதி நஸ்ரானிகளோடு எப்படி அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும், மூமின்கள் முஸ்லிம்களிலே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அல் அஷரத்துல் முபஷரா போன்ற அந்த நெருக்கமானவர்களோடு எப்படிப்பட்ட உறவை கடைபிடிக்க வேண்டும், இப்படி யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை எப்படி நடத்த வேண்டும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அணுகுமுறையை ஒருவர் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பாரே ஆனால், இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான நற்குணங்கள், அவர்களுடைய அற்புதமான பழக்க வழக்கங்கள் இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட்ட மகத்தான கல்வி, அதுபோக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத் சட்டத்தினுடைய நுணுக்கங்கள், இப்படி பல கோணங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் சிந்தித்து பார்ப்பாரே ஆனால், ஒரு கோணம் என்ன, மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களை எப்படி நடத்தினார்கள். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள், ஆச்சரியமான அற்புதமான குணங்கள், அழகிய உயர்வான நற்பண்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி ஞானம், இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத் சட்டங்களுடைய அந்த நுணுக்கங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தார்களே, எங்கேயாவது போய் படித்தார்களா? தூன தஅல்லுமின் சபக, அவர்களுக்கு ஆசிரியர் இல்லை, யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, யாரிடத்திலும் சென்று அவர்கள் கற்கவில்லை. அவர்களுக்கு இப்படி ஏதாவது முன்பு பழக்க வழக்கங்கள் இருந்ததா? ஒரு ராஜாவிடத்திலிருந்து பழகிய ஒரு இளவரசரா, ஒரு மந்திரியா? எந்த ஒரு பழக்க வழக்கமும் எந்த ஒரு முன் அனுபவமும் அவர்களுக்கு கிடையாது. எந்த போரையும் வழிநடத்தாமலேயே பல போர்களை வழிநடத்தி வெற்றி கண்டார்கள். பல முமாரசத்தின் தக்கத்தமல், அதாவது நேரடியான கல அனுபவமும் இல்லை, யாரும் அவர்களுக்கு ஆசிரியரும் இல்லை, யாருக்கும் அவர்கள் மாணவர்களாகவும் இல்லை. ஒருவேளை புத்தகங்களை படித்திருப்பாங்களோ, புத்தகங்களை படித்ததின் மூலமாக இந்த கல்விகளை, இந்த திறமைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருப்பார்களோ என்றால், வலா முதாலஅத்தின் லில் குதுபி மின்ஹு, எந்த புத்தகத்தையும் அவர்கள் படித்ததும் இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு கல்வி அனுபவம் இப்படிப்பட்ட, அதாவது ஒரு மனிதனுக்கு இத்தகைய திறமைகள் வர வேண்டும் என்றால், ஒன்று திறமையான ஒருவருக்கு மாணவராக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் தள்ளப்பட்டு இவற்றையெல்லாம் அனுபவபூர்வமாக தானாக பயின்று இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்திருக்க வேண்டும், அடிபட்டு படித்துக் கொள்வது, அதுவும் அவர்களுக்கு இல்லை. கல்வியை தேடி புத்தகங்களை படித்தாவது அவர்கள் புத்தகங்களை தொடர்ந்து படித்ததின் மூலமாக இப்படிப்பட்ட திறமைகளை, இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை தங்களுக்குள் வளர்த்து கொண்டார்களா என்றால் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான 3 வழிகளில் எந்த வழிகளுமே அவர்களுக்கு இல்லை. யாருக்கும் மாணவராகவும் இருந்ததில்லை, தானாக அடிபட்டு அனுபவத்தை தேடிக்கொண்டதும் இல்லை, புத்தகங்களை படித்ததும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பான முறையில்
குறை காண முடியாத அளவிற்கு, அது மட்டுமல்ல நிறைகளை நாம் போற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் மக்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்தார்கள். கல்வி குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஷரியத்தை பற்றி அவர்கள் அவ்வளவு நுணுக்கமான சட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா இத்தகைய ஒருவர் அவருடைய அறிவு திறமையிலும் அவருடைய புரிதலிலும் அவருடைய ஞானத்திலும் அவருடைய தத்துவ ஆற்றலிலும் எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக சந்தேகப்படவே முடியாது. புரியுதுங்களா? இதை சொல்வதற்கு நம் ஆதாரங்களை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த தேவையுமே இல்லை. அவ்வளி பதிகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சாதாரணமா மேலோட்டமாக படிக்க ஆரம்பித்தாலே இதை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். வஹாதா மா லா யஹ்தாஜு இலா தக்ரீரிஹி லிதஹ்கீகிஹி. இதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல விளக்கங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவு திறமை, ஞானம், தத்துவம், அவர்களுடைய கல்வியின் முதிர்ச்சி, அவர்களுடைய மார்க்க சட்டங்களின் நுணுக்கங்கள் அவர்களுக்கு சான்றாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் யாரிடத்திலும் சென்று படிக்காமல், எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல், எந்த விதமான புத்தகங்களை முன்கூட்டி படிக்காமலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்றால் இதற்கு மேல் ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவு திறமைக்கு, புத்தி கூர்மைக்கு வேறு என்ன தேவை இருக்கிறது? புரியுதுங்களா? ஹைர், அடுத்து வாங்க. இப்ப இமாம் அவர்கள் ஒரு ஆதாரமா பேசிக்கொண்டே போவாங்க. வகத் கால வஹ்ப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ். இவங்க யாரு? ஏற்கனவே இவர்களை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம். தாபிஈன்கள்ல மிகப்பெரிய கல்விமான், பல தாபிஈன்களுடைய ஆசிரியர், யமன் நாட்டை சேர்ந்தவர், பெரிய கல்விமான், யூதராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய கல்விக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ஒரு பெரிய இமாம். சொல்கிறார்கள், கரஅது ஃபி அஹதின் வ ஸபஈன கிதாபன். நான் 71 நூல்களில் படித்திருக்கிறேன். ஃபவஜத்து ஃபி ஜமீஇஹா அன்ன النبي صلى الله عليه وسلم أرجح الناس عقلا وأفضلهم رأيا. அந்த 71 புத்தகங்களிலும் நான் கண்டுகொண்டது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் அர்ஜஹுன் நாஸி அக்லன், அக்ல்னா புத்தி, அதாவது ராஜிஹ்னா புத்தியால் மிகைத்தவர்கள், அதாவது அவங்களை மிகைத்து யாரும் அறிவு சொல்லிவிட முடியாது. அவர்கள் சொல்லிய கருத்தை விட சிறந்த கருத்தை ஒருவர் சொல்லிவிட முடியாது. அப்படி புத்தியால் அவர்கள் மிகைத்தவர்கள். அதுபோன்று கருத்தால், சிந்தனையால் அவர்கள் மிக சிறப்பானவர்கள். அவர்கள் சொல்லிய கருத்தை விட சிறப்பான ஒரு பொருத்தமான கருத்தை, சிந்தனையை யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றப்பட்டிருப்பதை முந்திய வேதங்களில் 71 ஏடுகளிலே நான் படித்திருக்கின்றேன். அதாவது தௌராத்து, ஜபூரு, இஞ்சிலு, அது போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுஹஃப் என்று யூதர்களுக்கு என்னென்ன ஏடுகள் கிடைக்கப்பெற்றனவோ அதில் நான் 71 ஏடுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வர்ணிக்கப்பட்டிருப்பதை நான் படித்திருக்கின்றேன். வஃபி ரிவாயத்தின் உக்ரா ஃபவஜத்து ஃபி ஜமீஇஹா அன் அல்லாஹ் தஆலா லம் யுஅதி ஜமீஅன் நாஸி من بدء الدنيا إلى انقضائها من العقل في جنب عقله صلى الله عليه وسلم إلا كحبة رمل بين رمال الدنيا. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது இப்போ மூமினா முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் இந்த செய்தியை நம்புறோம், இப்படிலாம் சொல்லப்படுது, கண்டிப்பா இருக்கும் என்று ஈமானால் ஏற்றுக்கொள்வது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்றால், நீங்க உங்க வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை அதனுடைய கருத்துகளோடு, பொருள்களோடு படிப்பவர்களாக இருந்திருந்தால், அதை தனிமையில் ஆழ்ந்து சிந்திப்பவர்களாக இருந்திருந்தால், இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு அப்படியே நடுப்பகலுடைய சூரியனை போன்று தெளிவாக புரியும். நமக்கு தான் அந்த நேரம் இல்லையே. குரானையே இன்னும் படித்து முடிக்காத முஸ்லிம்களா நம்ம இருக்கிறோம். குரானுடைய தர்ஜமாவையே வாழ்க்கையில ஒரு முறை முழுமையா படித்து முடித்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்னு கேட்டா
இன்றைக்கு எத்தனை பேரை நீங்க கணக்கெடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. அப்படி இருக்கும்போது ஹதீஸுகளை பற்றி நம்ம எப்படி என்ன முடிவுக்கு வர முடியும், என்ன கணக்கு போட முடியும் ஹதீஸுகள் விஷயத்துல? இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு நம்ம போறோம். அவங்களுடைய இன்னொரு அறிவிப்பு, இந்த அறிவிப்புக்கு ஆதாரமா சஹீஹான இன்னொரு ஹதீஸ் இருப்பதையும் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் படித்த முந்திய வேதங்களுடைய ஏடுகள்ல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்ததிலிருந்து, அதுல மனிதர்களை படைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவை கொடுத்தான் அல்லவா, புத்தியை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், தத்துவத்தை கொடுத்தான், விளக்கத்தை கொடுத்தான், புரியக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். இப்படியெல்லாம் அறிவுக்கு எத்தனை வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினாலும் சரி, ஒவ்வொரு மொழியிலையுமே அறிவுக்கு பல வார்த்தைகள் இருக்கும். தமிழ்ல இருக்கிற மாதிரி இதை விட அதிகமா அரபில இருக்கு, அதுக்கு பிறகு உருதுல இருக்கலாம், ஆங்கிலத்தில் இருக்கலாம். ஒவ்வொரு மொழியிலையும் நம்ம அறிவுக்கு நம்ம பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். புரியுதல், அறிந்து கொள்ளுதல், விளக்கம் அளித்தல், சிந்தித்தல், ஆழ்ந்த விளங்குதல், ஆழ்ந்த ஆராய்தல், ஒரு விஷயத்தை நுணுக்கமாக புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை அடிப்படையோடு புரிந்து கொள்ளுதல், தத்துவத்தை விளங்குதல், இப்படியாக தொடர்ந்து எவ்வளவு வேணாலும் அப்படியே நீங்க அதை சொல்லிக்கிட்டே போங்க. ஒரு அறிவை பத்தி, ஒரு புத்தியை பத்தி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்த நாளிலிருந்து மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அக்கல், அந்த புத்திய, அதை ஒரு பக்கம் வைங்க. முதல் மனிதரிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுடைய அறிவை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு பக்கம் நீங்க கணக்கு எடுத்துக்கொண்டா, இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவுடைய அந்த ஞானத்தை கணக்கெடுத்து கொண்டால், இதுக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னா, பாருங்க, இந்த மணல் இருக்கு பாருங்க, மணல் எப்படி கையில் எடுத்தீங்கன்னா தூணிங்கன்னா அப்படியே விதையா அந்த மணல் செதறும். எப்படி சொல்றாங்க, உலகத்தில் உள்ள மணல்களை எல்லாம் ஒரு பக்கமும், ஒரு பிடி மணல் எடுத்து அதை செதறி அதிலிருந்து ஒரு விதை, மணல் விதை, அதை ஒரு பக்கமும் வைத்தால் எப்படியோ அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவோடு உலக மக்களின் அறிவை ஒப்பிட்டு பார்த்தால் அப்பேற்பட்ட அறிவாளி, புத்தி கூர்மையாளர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸ்ல சொல்றாங்க, முன்னோர் பின்னோரின் கல்வி ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு எந்த தற்பெருமையும் இல்லை. அல்லாஹ் அக்பர். இது ஒரு விஷயமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு என்பது எப்பேற்பட்ட நுணுக்கமான அறிவு என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது அவர்களுடைய ஹவாஸ், நுகரக்கூடிய ஆற்றல், பார்க்கக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல், அவர்களுடைய உடல் கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த வலிமை, இது எல்லாமே மற்ற மனிதர்களை விட மிகவும் வலிமை மிக்கதாக இருக்கும். அதனுடைய ஆதாரங்களை அடுத்து இமாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதுல முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம ஃபிஸ் ஸலாத்தி யரா மன் கல்ஃபஹு கமா யரா மன் பைன யதைஹி வபிஹி ஃபுஸ்ஸிர கௌலுஹு தஆலா வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். சூரத்து ஷுஆராவுடைய 219வது வசனம். நீங்க ஹதீஸ் நூல்கள்ல தொழுகையினுடைய பாடங்களை படித்திருந்தா இந்த ஹதீஸுகளை நீங்க படித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விசேஷமாக ஒரு அற்புதத்தை வழங்கி இருந்தான். அது என்ன அற்புதம்? இப்ப நமக்கு எப்படி, நமக்கு முன்னாடி உள்ளதை நம்ம பார்க்கலாம், அதுவும் ஒரு அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குறிப்பாக தொழுகைக்கு அவர்கள் நின்று விட்டால் எப்படிப்பட்ட ஒரு கண் பார்வையின் திறமை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால், அவர்களுடைய கண்கள் முன்னால் உள்ளதை மட்டும் பார்க்காது, அவர்களுக்கு பிடரிக்கு பின்னால் இருக்கக்கூடியதையும் அவர்கள் பார்ப்பார்கள். பின்னாடி யாரெல்லாம் தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், எப்படி தொழுகிறார்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அதுதான் வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் என்ற வசனத்தினுடைய விளக்கம் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். கான ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நிற்பார்களே ஆனால் தங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை அவர்கள் பார்ப்பார்கள், தங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை பார்ப்பது போன்று. இது குறித்து நேரடியா ஹதீஸுகளும் வந்திருக்கின்றன. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், வஃபில் முஅத்தா அன்ஹு அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது முஅத்தாவிலே, இன்னீ லஅராக்கும் மின் வராஇ ظஹரி, என்னுடைய முதுகுக்கு பின்னால் இருந்து நிச்சயமாக நான் உங்களை
பார்ப்பேன், பார்க்கிறேன். وَنَحْوُهُ عَنْ أَنَسِ بْنِ مَالِكٍ فِي الصَّحِيحَيْنِ சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. وعن عائشة رضي الله عنها مثله قالت زيادة زاده الله إياها في حجته. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது குறித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே மேலும் ஒரு விளக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதாரங்களில் இதுவும் ஒன்று. எது? தொழுகையில அவர்கள் பின்னால் உள்ளவர்களை பார்ப்பது. ஜியாதத்துன் ஜாதஹுல்லாஹு இய்யாஹா ஜாதஹுல்லாஹு இய்யாஹா ஃபீ ஹுஜ்ஜத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் ஆதாரங்களிலே இதுவும் ஒன்று. وفي بعض الروايات إني لأنظر من ورائي كما أنظر إلى من بين يدي. எனக்கு முன்னால் உள்ளவர்களை நான் பார்ப்பது போன்று எனக்கு பின்னால் உள்ளவர்களையும் திட்டமாக நிச்சயமாக நான் பார்க்கிறேன். وفي أخرى மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது إني لأبصر من قفاي كما أبصر من بين يدي. எனக்கு முன்னால் இருந்து நான் பார்ப்பது போன்று எனக்கு பிடரியில் இருந்தும் நான் மக்களை பார்க்கிறேன். வஹகா பக்கி இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ். இவங்க பெரிய ஒரு கல்வியாளர். பக்கி இப்னு மக்லத் என்று மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், தப்சீருடைய அறிஞர், ஃபிக்ஹ் கலை அறிஞர். இவரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா இந்த வகுப்பு முடிச்சுட்டு நம்ம நினைவு கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். அறிஞர்கள் எப்படியெல்லாம் கல்வி தேடி இருக்கிறார்கள், இந்த கல்வி எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இந்த உம்மத்து வரை இந்த கல்வி எத்தகைய தியாகங்களுக்கு பின்னால் சுமர்க்கப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த இமாமுடைய வரலாறும் ஒரு முக்கியமான வரலாறு. பக்கி இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முஸ்னதிலே அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யரா ஃபில் ظுல்மதி கமா யரா ஃபில் ضوء. வெளிச்சத்தில் எப்படி பார்ப்பார்களோ அதுபோன்று இருளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும் வலிமை உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, அந்த சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போ மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். குழந்தையிலிருந்து வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் கண்ணுக்குள்ளார ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை கொண்டு குறைவான ஒரு வெளிச்சத்தில் கூட நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆனா இதே இந்த மனிதன் வயோதிகத்தை அடைய அடைய அந்த கண்ணுக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சம் குறைந்து கொண்டே போகும். அவனுக்கு பூரணமான ஒரு வெளிச்சம் இருந்தாதான் ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். அதுவும் போக அடுத்தது அவனுடைய கண்ணு இன்னும் பலவீனமாகுமே, ஆனால் வெளிச்சத்துல கூட பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கண்ணாடியுடைய தேவை ஏற்படும். இப்படிலாம் மனிதர்களுடைய பார்வையின் பலவீனம் கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய இந்த பார்வை சக்தியிலிருந்து அவர்கள் அப்பாற்பட்டவர்கள். ஒரு பக்கம் வெளிச்சத்திலேயே நாம் பார்ப்பதில் பலவீனமானவர்கள். வெளிச்சத்திலேயே ஓரளவுக்கு தான் வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் ரொம்பவும் குறைந்து விடவும் கூடாது, வெளிச்சம் ரொம்பவும் கூடி விடவும் கூடாது. சூரிய வெளிச்சம் நடு பகல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இது தெரியுதான்னு கேட்டா தெரியுமா, அல்லது நேரா ஃபோக்கஸ் லைட்டை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு அதுக்கு இடையில உன்னை கொண்டாந்து விட்டு தெரியுதான்னு கேட்டா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இது நம்முடைய பலவீனம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கும்மு இருட்டு. அந்த இருட்டுல கொண்டு போய் ஒருத்தரை நிறுத்தி வச்சுக்கிட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டா என்ன தெரியும்? பேய் பிசாசு தான் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னா, மனிதர்கள் வெளிச்சத்தில் பார்ப்பதை போன்று தெளிவாக இருளிலும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருளிலும் பார்ப்பார்கள் எப்படி வெளிச்சத்தில் பார்ப்பார்களோ. வல் அக்பாரு கஸீரத்துன் ஸஹீஹத்துன் ஃபீ ருயத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் மலாயிகத்தி வஷ்ஷயாத்தீன். அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளை பார்ப்பவர்களாக இருந்தார்கள், ஷைத்தான்களை பார்ப்பவர்களாக இருந்தார்கள். இது குறித்து அதிகமான அறிவிப்புகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்ப மலக்குகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடுவுல இருக்காங்க. யாரால பார்க்க முடியுது, பேச முடியுது? யாரால பார்க்க முடியல, பேச முடியல? பக்கத்துல இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவால பார்க்க முடியல, அவர் பேசுறத கேட்க முடியல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பேசுறாங்க, இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு சலாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பார்வை திறமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அஸ்ஹமா மௌத்தாயிட்டாரு. யாருக்கு தெரிஞ்சது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அவருடைய மௌத் காண்பிக்கப்பட்டது, அவருடைய ஜனாஸா காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக தொழுகை நடத்துகின்றார்கள். வருஃபிஅ அன்-நஜாஷியு லஹு ஹத்தா ஸல்லா அலைஹி. நஜாஷி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷிக்காக தொழுகை நடத்தினார்கள். அது மட்டுமா? வ பைத்துல் மக்திஸி ஹீன வஸஃபஹு லிகுரைஷின். குறைஷிகள் கேட்கிறார்கள், என்ன நீங்க அக்ஸா போயிட்டீங்களா, குதுஸ் போயிட்டீங்களா, எங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை தூண் இருந்துச்சு, எந்த பக்கம் அது இருந்துச்சு, எந்த பக்கம் இது இருந்துச்சு என்று. அல்லாஹு தஆலா இத்தனை 1000 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்கூடாக கொண்டு வந்து விட்டான். இடையில உள்ள அத்தனை இடைவெளிகளை, திரைகளை, அதாவது ஊடுருவி செல்லக்கூடியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். வபைத்துல் மக்திஸி ஹீன வஸஃபஹு லிகுரைஷின். அடுத்து வல் கஅபத்து ஹீன பனா மஸ்ஜிதஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. மதீனால கட்டியப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிப்லா வைக்கணுமே. இந்த காலத்துல என்ன வசதி இருந்துச்சு? அல்லாஹ் தஆலா காபாவை அப்படியே கண்முன் கொண்டு வந்து திரையை எடுத்து நீக்கி காட்டிவிட்டான். நேரா இங்க இருந்து பார்த்தா காபா தெரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பார்வையின் சக்தியை கொடுத்தான். காபாவை தன்னுடைய மஸ்ஜிதிலிருந்து பார்த்தார்கள். கிப்லாவை அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். வல் கஅபா ஹீன பனா மஸ்ஜிதஹு. தன்னுடைய மஸ்ஜிதை கட்டிய போது காபாவை அவர்கள் பார்த்தார்கள். அது மட்டுமா? வகத் ஹுகிய அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான யரா ஃபி ஸுரையா 11 நஜ்மன். சுரையா என்ற ஒரு நட்சத்திர குடும்பம். அந்த நட்சத்திர குடும்பத்திலே 11 நட்சத்திரங்கள் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். வஹாதிஹி குல்லு மஹ்மூலத்துன் அலா ருயத்தில் ஐன். இது எல்லாம் எப்படி? கண்கூடா பார்த்ததா அல்லது அவர்களுடைய அறிவில் அல்லாஹ் தஆலா வெளிச்சம் காட்டியதா என்றால் கண்கூடா பார்த்தது. ஐன், இந்த பார்க்கக்கூடிய அல் பாசிரா, நம்முடைய இந்த விழிக்குள் இருக்கக்கூடிய கருவிழி பார்க்கக்கூடிய அந்த கண்ணால் பார்த்தது. சூரா அல்-அன்ஆமுடைய 75வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமுக்கு நாம் வானங்கள் பூமியினுடைய நூறு இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாதி வல் 7 வானங்கள் 7 பூமியினுடைய மாபெரும் அரசாங்கத்தை, மலக்கூத் மாபெரும் பேராட்சியை காட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து கல்லை இறக்கினான். இப்ராஹிம் இந்த கல்லு மேல நின்று பாங்க சொல்லுங்க. அதான் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைங்க. அந்த கல்லுல நின்ன உடனே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு எப்பேற்பட்ட பவர் கொடுத்தான்னு சொன்னா, அர்ஷ் வரைக்கும் நேரா பார்த்தாங்க இங்க இருந்துகிட்டு. அல்லாஹ் சொல்லி இப்ராஹிமுக்கு நாம் வானங்கள் பூமியில் என்ன நடக்கின்றன, என்னென்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் காட்டி கொடுத்தோம். மலக்கூத்த ஸமாவாதி வல் அர்த். அப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு உறுதியானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிதான். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமாக கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலிலே ஒன்று என்ன? வானம் பூமியினுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டி கொடுப்பான். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கல்ல, சொர்க்கத்துடைய கல்லுல நிக்க வச்சு அல்லாஹ் காட்டினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நேரா கூட்டிக்கிட்டே போயிட்டான். துன்யால இருந்து அல்லாஹ் தஆலா எப்பா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதன் இந்த துன்யால எவ்வளவு உயரத்துக்கு, சந்திர மண்டலம், அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் இந்த மனுஷன் 100 கிலோமீட்டர் போக முடியுமா பூமியில இருந்து? அது எப்படியா எவ்வளவு தூரம் போயிருக்கான்? சந்திரன்கிறது வானத்திலிருந்து எவ்வளவு கீழே இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு சூரியன் எல்லாத்தையும் கடந்து சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஜேர்னி அது, நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு லாங் ஜேர்னி, எவ்வளவு ஹார்ட் ஜேர்னி, எவ்வளவு டிஸ்டன்ஸ். சாதாரண நம்ம பூமியில நம்ம ரயில்லையோ விமானத்துல போறதே நமக்கு இப்ப ஏற்பட்ட கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நேரா செங்குத்தா வானலோகத்தை நோக்கி கொண்டு போகணும்னு சொன்னா எப்பேற்பட்ட பயணமா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ். ஒரு வானத்துக்கும் இடையில 500 ஆண்டுகள் இடைவெளியா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில 500 ஆண்டுகள் இடைவெளியா, வானத்துக்கும் இந்த நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கும் இடையில 500 ஆண்டுகள்.
அப்ப கணக்கு போனா 7 பிளஸ் இது, அப்ப எத்தனை ஆயிடுச்சு? 8500. எத்தனை ஆச்சு? 8500 4000 ஆயிடுச்சா? சுப்ஹானல்லாஹ், 4000 வருஷத்தினுடைய டிஸ்டன்ஸ். அதுக்கு மேல குர்சிக்கு போகணும். குர்சிங்கிறது 7 வானங்களை விட பெருசு, அதனுடைய டிஸ்டன்ஸ். அப்புறம் குர்சியை தாண்டி அர்ஷுக்கு போகணும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், யா ரப்பல் ஆலமீன். எப்பேற்பட்ட உடல் வலிமையை, அறிவாற்றலை, ஞானத்தை, எப்பேற்பட்ட திறமையை அல்லாஹ் கொடுத்திருப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அல்லாஹு அக்பர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பார்வை அனைத்துடைய ஆற்றலையும் முழுமைப்படுத்தி கொடுத்தான். இந்த துன்யாக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த நட்சத்திரங்கள்ல என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹாதிஹி குல்லுஹா மஹ்மூலத்துன் அலா ருயத்தில் ஐனி வஹுவ கௌலு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வ கைரிஹி. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்தார்களே, இவை அனைத்தும் அறிவு கண்ணால் பார்த்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக அறிவு கண் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அல்ஹம்துலில்லாஹ் முழுமையானது என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களுடைய கண் பார்வையால் பார்த்தார்கள். இதுதான் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவுடைய கூற்றாக இருக்கிறது. ذهب بعضهم الى ردها الى العلم والظواهر تخالفه ولا إحالة في ذلك وهي من خواص الانبياء وخصالهم. சிலர் சொல்கிறார்கள் கல்வி அறிவால் பார்த்தார்கள் என்று, ஆனா வெளிப்படையான ஆதாரங்கள் இதை மறுக்கிறது. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையை கொண்டுதான் பார்த்தார்கள். இதுல எந்த விதமான சாத்தியம் இல்லை என்று சொல்வதற்கான வழிகள் இல்லை. காரணம் என்ன? நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய விசேஷமான அற்புதமான ஆற்றல் அப்படித்தான் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லம்மா தஜல்லல்லாஹு லிமூஸா அலைஹிஸ்ஸலாம். ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபிமார்கள்ல உலுல் அஸ்ம்ல ஒருத்தங்க. அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் முடியாதுன்னு சொன்னா திரும்பவும் கேட்டாங்க. சரின்னு அல்லாஹ் வெளிச்சத்தை கொஞ்சோன்னு வெளிப்படுத்தினா அதுலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த வெளிச்சம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சதுக்கு பிறகு அவர்களுடைய கண் பார்வையில எப்பேற்பட்ட ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால், பல மைல்கள் தூரத்துல இரவுல ஒரு கருப்பு பாறையில கருப்பு எறும்பு போனா கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா? எதனால? இது அவங்களுடைய கண்ல அப்பேற்பட்ட வெளிச்சம் கிடைத்து விட்டது. எப்போ? எதை பார்த்ததுனால? அல்லாஹ்வுடைய அந்த தஜல்லியை பார்த்தது. அதுவும் எவ்வளவு நேரம், எத்தனை நொடியில நொடி பார்த்தாங்களோ தெரியல, அதுலயே மயக்கடிச்சு விடுறாங்க. அதுல அவர்களுக்கு கிடைத்த பவர். அப்ப சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இத்தகைய வலிமையில் யார் கூட? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே வலா யபுது அலா ஹாதா அன் யக்தஸ நபியுனா பிமா ذكرناه من هذا الباب بعد الإسراء والحقوة بما رأى من آيات ربه الكبرى. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில நொடிகளின் நொடி அல்லாஹ்வுடைய ஒளியை பார்க்கக்கூடிய அற்புதம் கிடைத்ததுனால இப்பேற்பட்ட வலிமை உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்ராவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள், மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். வானலோகத்திலே வலகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கும் போது, அப்ப எப்பேற்பட்ட கண் பார்வையின் ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அது போக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக உடல் வலிமை உள்ளவர்கள். 40 மனிதர்களுடைய வலிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்னால் தான் பதுங்கிக் கொள்வார்கள். போர் உக்கிரமமாக ஆகிவிட்டால் அவர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயமாக வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் போர் செய்வார்கள். இப்படியெல்லாம் பல அறிவிப்புகள் இருக்கின்றன. சரிங்களா? அது போக ருக்கானா அல்லது அபு ருக்கானா அல்லது அபு ஜஹல் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தியதாக, அதாவது மல்யுத்தம் செய்வாங்கல்ல, ஆனா அந்த அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமான அறிவிப்புகள். அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சஹீஹான பல அறிவிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய உடல் வலிமை உள்ளவர்கள்னு சொல்லி. உஹது போர்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈட்டியை எய்றாங்க. அது என்ன செய்யுது? அந்த உமையா இப்னு கலஃபுடைய லேசா கீரை தான் செய்யுது, அதுலயே அவன் இறந்து போயிடுறான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடை, அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், மா ரஅய்து அஹதன் அஸ்ரஅ மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஷ்இஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்கன்னா அவங்கள முந்தி யாரும் நடந்து போக முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பின்னாடி தான் பணிவா நடந்து போவாங்க.
ஒருத்தர் ரசூலுல்லாவோட சேர்ந்து சேர்ந்து நடந்து போகணும்னு பார்த்தா அவர்களுடைய நடை அவ்வளவு வேகமாக இருக்கும். கஅன்னமல் அர்து துத்வாலஹு, பூமி அவர்களுக்கு அப்படியே சுருக்கப்படுவதை போன்றிருக்கும். இன்னா லனுஜ்ஹிது அன்ஃபுஸனா வஹுவ கைரு முக்தரிசின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய போர்களுக்கு போயிட்டு வரும்போது நடந்து வருவாங்கல்ல, அப்ப சஹாபாக்கள் களைப்புற்று விடுவார்கள். நடக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசால்ட்டா நடந்து கொண்டே இருப்பார்கள். وفي صفته أن ضحكه كان تبسما إذا التفت معا وإذا مشى تقلعا كأنما ينحط من صبب. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பார்களே ஆனால் அவர்கள் அப்படியே புன்முறுவலாக சிரிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பதாக இருந்தா, இப்போ பொதுவா நம்ம யாராவது திரும்பி பார்த்தா இப்படி திரும்பி பார்ப்போம்ல, கழுத்தை மட்டும் திருப்புவோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்ப மாட்டார்கள், முழுமையாக உடலோடு அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்களே ஆனால் அந்த காலை எடுத்து வைக்கும்போது அப்படியே பூமியிலிருந்து பிடுங்கி வைத்ததை போன்று அவர்களுடைய அந்த கால் வைக்கிறது இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய காலுடைய வலிமை. இப்ப அதனாலதான் நம்ம நிக்கிறோம்னு வச்சுங்களேன், யாராவது அசால்ட்டா வந்து நம்மள இப்படி தள்ளுனா பொத்து நம்ம விழுந்துருவோம். அந்த மாதிரி யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தள்ளிவிட முடியாது. எப்படி அவர்கள் நடப்பது எப்படி இருக்கும் என்றால், கஅன்னமா யன்ஹத்து மின் சபபின், உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழ் நோக்கி சென்றால் எப்படி நடப்பார்களோ அதுபோன்று அவர்களுடைய நடை அவ்வளவு சாதாரணமாக விரைவாக இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமை, அவர்களுடைய கண் பார்வையினுடைய வலிமையை பற்றி இந்த பகுதியில இமாம் அவர்கள் நமக்கு விளக்கம் அளித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்தி ஸும்ம யஅருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதுன். அதாவது அல்லாஹ் தஆலா விதிகளை என்ன செய்றான்னா, முதல் வானத்துக்கு இறக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருஷத்துக்கு ஒரு தடவை முதல் வானத்துக்கு இறக்கிடுவான். அதிலிருந்து அல்லாஹ் தஆலா பூமிக்கு அதை வந்து இறக்கி கொண்டே இருப்பான். அது நேரடியாக ஹதீஸ் இருக்கு. ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கு இடையில 500 அல்லாஹ். அது மட்டுமல்ல, அந்த வானத்தினுடைய தடிப்பு அது தனியா 500 வருஷம். ஒரு வானத்தினுடைய திக்னஸ், ரூஃப் இருக்குல்ல, அந்த திக்னஸ் ஒரு 500 வருஷம். அது போக ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கும் இடையில உண்டான டிஸ்டன்ஸ், இடைவெளி 500 வருஷம், அது தனி. அல்லாஹு தஆலாவை அவருடைய சிஃபத்துகளோடு அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்த அந்த கண்ணியத்தோடு அறிந்து அவர்களை மதிப்பதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அல்லாஹு தஆலா அழிவையும் நாசத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கடுமையான தோல்வியை தருவானாக. முஸ்லிம்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. இஸ்லாமுக்கு உதவி செய்யக்கூடிய, காசாவிற்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா துணை நிற்பானாக. அவர்களுடைய நாடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஹ்லு சுன்னாவுடைய நாடாக இருந்த ஈரானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அஹ்லு சுன்னாவுடைய நாடாக ஆக்குவானாக. அந்த ஈரான் மக்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை தருவானாக. அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவானாக. அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எதிராக அல்லாஹு தஆலா ஈரான் மக்களுக்கு உதவி செய்வானாக. அவர்களையும் அவர்களுடைய நாட்டுடைய வளங்களையும் நாட்டு மக்களையும் அவர்களுடைய ஆட்சியும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த காசாவுடைய துணை நிற்கின்ற விஷயத்திலே மேலும் உறுதியையும் அல்லாஹுடைய ஆதரவுகளையும் அல்லாஹு தஆலாவுடைய படைகளை கொண்டு உதவியும் அல்லாஹு தஆலா வழங்குவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா وقنا عذاب النار واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك والسلام عليكم ورحمه الله وبركاته.